பாண்டியர்களோட தலைய கொண்டு வரவங்களுக்கு மலை மலையா தங்கத்தை தருவோம்னு ஆங்கிலேயர்கள் அறிவிச்சாங்க. கூலி சேவகன் சின்ன மருதுவ பார்க்க அவரோட கால்ல உடனே சுட்டுறான். கால்ல சுட்டதுக்கு அப்புறமும் சின்ன மருதுவ சிங்கத்தோட கூண்டுல அடைச்சு வச்சிருந்தாங்க. ஏன்னா ஆங்கிலேயர்களுக்கு அவரோட வீரத்து மேல அவ்வளவு பயம். மருது பாண்டியர்களை கைது செஞ்சு பொது வழிக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள தூக்கில இடுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க. இந்திய வரலாற்றுல முதல் படுகொலையா ஜாலியன் வாலாபாக் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கான். அது நடக்கிறதுக்கு 118 வருஷத்துக்கு முன்னாடியே திருப்பத்தூர் படுகொலை நடந்திருக்கு. திருப்பத்தூர்ல மருது பாண்டியர்களோட சேர்த்து 500க்கும் மேற்பட்ட மக்கள் அவருடைய உற்றார், உறவினர், மனைவி, நண்பர்கள் யாரெல்லாம் அவங்களுக்கு விசுவாசமா இருந்தாங்களோ ஒரே நாள்ல தூக்கில போட்டாங்க. ஏகப்பட்ட பேரை தலைய வெட்டி கொண்டு தீ வைத்து சிவகங்கையே ஒரு அலங்கோல நிலைக்கு கொண்டு போனாங்க. வரலாற்றிலேயே கூண்டுக்குள்ள வச்சு தூக்குல இடப்பட்ட ஒரே வீரர் சின்ன மருது தான். மருது பாண்டியர்கள் அவங்க இறக்க போறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க கடைசியா கேட்டது 2 விஷயம்தான். ஒண்ணு, அவங்க அறத்தால செஞ்ச எந்த விஷயத்தையும் சிதைக்க கூடாது. அவங்க இறந்த பிறகு அவங்களுடைய உடல்களை திருப்பத்தூரிலும் அவங்க தலைகளை காளையார் கோவிலையும் கோயில் சன்னதிக்கு எதிரில் புதைக்கணுங்கிறது தான் அவங்களோட ஆசை. அக்டோபர் 24ஆம் தேதி 1801 மருது பாண்டியர்களோட சேர்த்து 500 பேருக்கு மேற்பட்டவர்கள் தூக்கில இடப்பட்டு ஒரே நாள்ல கொல்லப்பட்டாங்க. மருதுபாண்டியருடைய கடைசி வாரிசான 15 வயசே ஆன துரைசாமிய தூக்கில போட முடியாதனால அவரோட சேர்த்து 73 பேரை கப்பல் வழியா மலேசியாவுக்கு நாடு கடத்தினாங்க. வரலாற்றிலேயே தூக்கில போட்டதுக்கு அப்புறமும் தலை தனியா உடல் தனியா பிரிச்சு புதைக்கப்பட்ட 2 வீரர்கள் மருதுபாண்டியர்கள் மட்டும்தான். அதுக்கான காரணம் அவர்களுடைய ஆசையும் தாண்டி ஆங்கிலேயர்களுக்கு எங்க அவங்க தலையும் உடம்பும் ஒன்னா இருந்தா திரும்ப எந்திரிச்சு வந்து போர் பண்ணுவாங்களோன்ற பயத்தினாலதான் இதை செஞ்சாங்கன்னு சொல்லப்படுது. திருப்பத்தூர் படுகொலையோடு சிவகங்கையில மன்னராட்சி முடிவுக்கு வந்துச்சு. ஆங்கிலேயர்களின் கேர்னலான அக்னியூ சிவகங்கையில இருந்த எல்லா கோட்டைகளையும் இடிச்சு தரமட்டமாக்குனாங்க. இப்பேற்பட்ட வீரர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நம்ம நாட்டுக்காக போராடி உயிர் தியாகம் செஞ்சாங்க. ஆனா இவங்கள நம்மள எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு? ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் ராணி தமிழகத்தை சேர்ந்த வேலு நாச்சியார். ஆங்கிலேயர்களை எதிர்த்து தொடங்கப்பட்ட முதல் போர் மருதுபாண்டியர்கள் உருவாக்குனர். ஆங்கிலேயர்கள் செஞ்ச இந்தியாவின் முதல் படுகொலை திருப்பத்தூர் படுகொலை. இப்படிப்பட்ட பெரிய பெரிய வரலாறெல்லாம் காத்தோட காத்தா அப்படியே கலந்து கரைஞ்சு போயிருமோன்ற ஒரு பயம் இருக்கு. ஆனா எத்தனை வருஷம் ஆனாலும் சிவகங்கை வட்டாரங்கள்ல இருக்க மக்கள் இந்த வரலாற்றை மறக்கவே மாட்டாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு இந்த வீரமிக்க மருதுபாண்டியர்களின் வரலாற்றை சொல்லிதான் வளர்க்குறாங்க.